ஆல் இந்தியா ரேடியோ அச்சரப்பாக்கம் வானொலி நிலையம் அவசர செய்தி அறிக்கை வாசிப்பது ஜோர்தலை. பலகாலம் தலைமறைவாய் இருந்த மயில் இன்று காலை சரியாக 8:30 மணிக்கு வந்து சேர்ந்து விட்டது. மயிலோடு ஒரு குட்டி மயிலும் வந்துள்ளது. நமது விசேஷ நிபுணரின் விசாரணையில் அது மயில் பட்ட குட்டி என்று தெரிய வருகிறது. மன்னிக்க வேண்டும், வெக்கைக்கான இந்த விஷயத்தை நமது வானொலி நிலையத்தில் ஒளிபரப்பியதற்கு வருந்துகிறோம். நீ சொல்றது உண்மையா? உண்மைதான். என்னடி குடும்பம் முதல்ல சீக்கிரம் குடுனா. எதுக்கு பாத்துட்டு ராஜா கண்ணு அழாதுடா. பால் குடுக்குறேன்டா. கிருஷ்ணன் தம்பி வருதுரி. தெரிஞ்சுதான் நீங்க வந்துக்கிறா. நீ கண்டுக்காம இரு. எப்படி கடிக்கிறான் நம்ம பால்காரர் வந்துக்கிறாருமா. நில்லையா? என்ன மன்னிச்சிரியா? பாயமுடு. உன்ன உலகம் தெரியாதவன் நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது நீ உலகத்தையே விலைக்கு வாங்கக்கூடியவன். யோ, நீ என்ன தப்பா நினைச்சிட்ட. உன் மேல ஆணையா சொல்றேன், நான் உலகம் தெரியாதவளா தான் இருந்தேன். பாவி நடுவுல பூந்துட்டு எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டான். இதே முதலே சொல்லக்கூடாது. நேருக்கு நேரம் சொல்ல முடியாம தான் உங்க அம்மா முன்னால கூலிகாரியா வந்து நின்ன. ஏன் துரதிஷ்டம்? அப்ப உங்க அம்மா என்ன மருமவளா ஏத்துக்கிறேன்ட்டாங்க. என்னதான் ஏமாத்துனா உங்க அம்மாவும் ஏமாத்து வேணாம் தான் ஊரை விட்டு போனேன். பாரியா, மாமா என்ன மறந்துட்டு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. அது எனக்கு தெரியும். நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நீ ஏதோ ஒரு வேகத்துல காதலுக்காக தியாகம் பண்றதா நினைச்சுக்கின. மயிலு, நீ நம்மள வந்தா உன்னை கைவிட்டு போட்டான். உன்னையும் உன் குழந்தையும் நான் ஏத்துக்கிறேன்னு சொல்றேன்னு வச்சுக்க. நானும் மறுக்க முடியாம உன் பின்னால வந்துடுறேன். அப்புறம் ஊர் உலகம் என்ன சொல்லும்? என்னடா அது, பால்கார கிருஷ்ணா பசுவை மட்டும் ஓட்டிக்கின்னு வருவாரு நினைச்சா பசுவையும் கண்ணுக்குட்டியும் சேர்த்து ஓட்டிக்கின்னு வர்றாருன்னு கேள்வி செய்யாது. அந்த அவமானத்தை உன்னால தாங்கிக்க முடியுமா? அதனால இந்த ஜென்மத்துல உனக்கு பொண்டாட்டி வர பாக்கி எனக்கு இல்ல. அடுத்த ஜென்மத்திலேயாவது. அடுத்த ஜென்மத்திலயா? இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மூஞ்சில முழிக்க மாட்டேன். எதுக்கடி அழுதுட்டு இருக்க? என் மேல உயிரையே வச்சுக்கிறவர இப்படி எல்லாம் சித்திரவதை பண்ணிக்கிறேன். அது என்னால தாங்க முடியலக்கா. அவர் மேல அவ்வளவு ஆசை இருந்தா அவர்கிட்ட உண்மை சொல்லிட வேண்டியதானே. எப்படிக்கா சொல்ல முடியும்? எங்க அம்மா தப்பு பண்ணிருக்காங்களே. உங்க அம்மா தப்பு பண்ண உன்னை அவர் கைவிட்டுருவாரு? அவர் என்ன ஏத்துக்கினாலும் அவர் குடும்பம் எங்க அம்மாவை கேவலமா பேசுமே. அது என்னால தாங்கிக்க முடியுமா? இந்த பாருக்கா, என் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல. ஆனா எங்க அம்மா வாழ்க்கை பட்டு போக கூடாது. அதனாலதான் நான் அவரை மறக்க முடிவு பண்ணிட்டேன். பின் எதுக்கடி இன்னும் அவரையே நினைச்சுட்டு இருக்கேன்? என்னக்கா பண்றது, பொண்ணா பிறந்துட்டே. மாமா வர சொல்லி அனுப்புங்க. எதுக்குப்பா? கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண. மயில் வந்துட்டாளா? வந்துட்டா. அப்பாடா, இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. என்னடா குழம்பு இறக்கி வச்சுட்டு மயிலோட அம்மா பார்த்து நாள் குடிச்சிட்டு வந்துடுற? அம்மா நில்லு. கல்யாணம் எனக்கு மயிலுக்கு இல்ல, எனக்கு மாமா பார்த்து வச்ச பொண்ணு. மயிலுதான் கட்டிக்க போறேன் அடம் பிடிச்ச. இப்ப ஒரு குழந்தைக்கு தாய். நான் அவன் மேல வச்சிருந்த குருட்டுத்தனமான காதலுக்கு அவன் சரியான தண்டனை கொடுத்துட்டாமா. இது என்னால நம்பவே முடியலடா. என்னால கொடுத்தாம நம்ப முடியல. ஆனா அவளை நானே நேர்ல பேசி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவளுடைய சுயரூபம் தெரிஞ்சது. அந்த பொண்ணு ஊரை விட்டு ஓடுனதுக்கு நான் காரணம் இல்லைன்னு இப்போது நம்புறியாடா? என்ன மன்னிச்சிடுங்க மாமா. என்ன பெரிய தப்பு பண்ணிட்ட? மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு சரி சரி மேற்கொண்டு என்ன பண்றதா முடிவு பண்ணிருக்க? நீங்க யார கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவ கழுத்துல தாலி கட்ட நான் தயாரா இருக்கேன் மாமா. பாரு, உங்க நைனாவை கண்டுக்க போறேன். அவரை பார்த்ததும் உங்க அம்மா பல்லிச்ச மாதிரி நீ இழிச்சிடாத. கொஞ்சம் பிகுவாவே இரு. என்ன ஒன்ன வச்சுதாண்டா காரியத்தையே சாதிக்க போறேன். என்ன பண்றது? கிருஷ்ணனுக்கு தாய் மாமனா போயிட்டேன். எல்லாம் நான் தானே கவனிச்சாகணும். அட மாமா, ஏன் இப்படி வெக்கப்பட்டு? நாளைக்கு வெங்க விட்டு தான் போய் வாழ போற. கொண்டு கூட. நான் மாப்பிள்ளைக்கு மாமா தான்மா, மாப்பிள்ளை இல்ல. சாப்பிடு. கிருஷ்ணன் நம்பிக்கை என் பொண்ணை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது நடந்து போச்சு. சுத்தி கடைசியில ஏமாடியிலே கை வச்சுட்டாத்தா. இத பாருங்க, எனக்கு இருக்கிற வீடு வாசல் நிலம் எல்லா சொத்துக்கும் இவ ஒருத்திதான் வாரிசு. ஒரு வாரிசு உருவாக்குற மறந்துட்டேன். உன்னை எனக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. நல்ல குணமுள்ள பொண்ணு வீட்டுக்கு மருமகளா வரணும்னு அக்கா ஆசைப்படுது. அவங்க ஆசையை நிச்சயமா என் பொண்ணு நிறைவேற்றி வைப்பா, கவலைப்படாதீங்க. நம்பிக்கையில தானே இங்க சம்பந்தம் வச்சிருக்கோம். பாருங்க,
உங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, எங்களுக்கு ஒரே பையன். கல்யாணத்தை தடபடலாம் அனுப்பிடுறேன், கவலையே படாதீங்க. டேய், இப்பதானே உன் நயனாவோட குடுமி நம்ம கையில வசமா மாட்டிக்கினுக்குது. நம்ம கச்சேரிய கல்யாணத்துல வச்சுக்கோ. டேய், மயில் வருதுடி. என்னடி மயில குழந்தை தூக்கிட்டு வர்ற? அதானே. என்னடி அப்படி பாக்குறீங்க? மயிலு யார் குழந்தை? ஏன் குழந்தைதான்? உன் குழந்தையா? ஏண்டி நான் பெத்து கூடாதா? பாருங்கடி, நல்லா மூக்கு முழியுமா என்னையே உரிச்சு வச்சுக்கிட்டேன். டேய், அட்டங்களை நல்லா கவனிச்சுக்கிடா, சமயத்துக்கு உதவும். வரட்டா? வா. ஏன் செல்லகண்ணே, உன் பொண்ணு புள்ள பறிச்சு வந்தாலாமே? அது வந்து ஆமா, நீ இருந்துமா இப்படி அசிங்கமா நடந்துகிட்ட? எங்க அம்மா என்ன முன்னாடியில முடிச்சு வச்சுக்க முடியும். ஏதோ தப்பு பண்ணிட்டா புள்ளைய குடுத்துட்டு போயிட்டான். விடுவீங்களா? டேய் நைனா, இவங்க எல்லாம் நமக்கு வேண்டியவங்கடா, பாத்துக்க. வரட்டா அண்ணாத்த? வா. என்ன அண்ணாத்த? டேய், இவர் தாண்டா வருங்கால மேஸ்திரி, நல்லா கவனிச்சுக்க. நாளைக்கு உனக்கு வேலை போட்டு கொடுப்பாரு. ஏமா, நீ ஆபீஸ் உட்காந்துக்கினு, நான் போய் மேஸ்திரி கண்டுக்கின்னு வரேன். வரட்டா? ஏன் செல்லகண்ணே, மயில் ஒரு குழந்தை எடுத்துன்னு போதா? அது யாருது? எந்ததான்? டேய், இவர் தாண்டா மைக்கேல் மாமா, நைஸ் பண்ணி வச்சுக்க. நாளைக்கு இவர் தான் உனக்கு பொண்ணு பெத்து கொடுக்க போறாரு. ஏன் கோவமா போறாருன்னு கேக்குறியா? உங்க அம்மா தப்பு பண்ணிட்டாங்கல்ல, அதனால்தான். 4 நாள் போனா எல்லாம் சரியா போடும். மயிலு, நான் செஞ்ச பாவத்தை நீ சுமக்கிறதுனால நல்லவங்க எல்லாம் நம்மள வெறுத்துட்டு போறாங்கடி. ஏமா, உண்மை தெரிஞ்சா எல்லாம் சரியாயிடும். வார்த்தைக்கு வார்த்தை இது என் குழந்தை என் குழந்தைன்னு நீ சொல்றத கேக்குறப்போ என் நெஞ்சில ஈட்டு குத்துற மாதிரி இருக்குடி. அதை விட இது என் குழந்தைன்னு நீ உண்மையை சொல்லிடுறீ, எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். ஏமா, இது என் குழந்தைன்னு சொல்ல வேண்டியவ நீ இல்லம்மா, அந்த வைத்தியன். அந்த வார்த்தை அவன் வாயில இருந்து வர்ற வரைக்கும் நீ கொஞ்சம் வாய முடிக்கிறேன். மயிலு கையில ஒன்னோட வருது. கும்பிடுற மேஸ்திரி, சௌக்கியமா? டேய், நம்ம மேஸ்திரிடா, தொழில சுத்தமா இருப்பாரு, கண்டுக்க. அப்பம் பேரு தெரியாத குழந்தைய உன் திமிரு எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிற. அப்பன் பேரா? நல்ல நாள் பார்த்து சொல்றேன். சரி சரி, இப்ப எங்க வந்த? வேலைக்கு தான். இந்த பாருமே, பொண்ண மாதிரி ஒழுக்கம் கட்டவளுக்குலாம் இங்க வேலை கிடையாது. ஏற்கனவே 4 கை மாதிரி 5வதுலயா மேஸ்திரி கிட்ட வந்துக்கிற, நீ சொல்றியா? பழசெல்லாம் கலர்னே, எனக்கு கெட்ட கோபம் வரும். உனக்கு வேலை கிடையாது, போ. யோ, ஒழுங்கா நீ எனக்கு வேலை தரல, உன் ஊழல் எல்லாம் கான்ட்ராக்ட் கிட்ட போயிடும். என்னடா நினைச்சா ஆத்தாலும் பொண்ணும் கான்ட்ராக்ட் கிட்ட போறேன்னு சொல்றாளுங்க. சரி, குழந்தைய நேரில் வச்சுட்டு வேலையை பாரு, போ. ஏன் இத்த வேலைக்கு வச்சுக்கல? அவ தப்பு பண்ணிட்டு வந்திருக்கிறா, அவளை வேலைக்கு வச்சுக்கிட்டாதான் நம்ம தப்பு வெளியே வராம இருக்கும். கிச்சா, உனக்கு நேரம் காலமே கிடையாது. நல்ல மூட்ல இருக்கிறப்ப தகராறு பண்ணுவியே. காப்பி காப்பி, சுக்கு காப்பி. போனா சீரா. மயிலே, ஏய் வாடிங்க. அண்ணாத்த, சுக்கு காப்பி வந்துக்குது, நான் போய் கண்டுக்குன்னு வரேன். எப்படி வந்த? காலையில தான். எப்படியோ மேஸ்திரி ஒரு வழி பண்ணிட்டு டியூட்டில சேர்ந்துட்டேன். உங்க அம்மா எங்க? குழந்தைய பாத்துக்கிட்டேன். இது பாருக்கா, இப்ப அந்த குழந்தைய ஏன் குழந்தை நியூஸ் கொடுத்துக்கிறேன். நீ குட்டைய குழப்படாத. உன் குழந்தை நேடி சொன்னேன், பின்ன யார் குழந்தைன்னு சொல்றது? இங்க வந்த உடனே என்ன வந்து பார்த்து தொலைச்சிருந்தேனா ஏன் குழந்தைன்னு சொல்லிருப்பேன்டி. என்னக்கா சொல்ற? இத பாருடி, இந்த கேங்ல இருக்கிறவங்க பூரா நான் கெட்டு போனவன் நினைச்சிட்டு இருக்காங்க. அட, இந்த குழந்தை ஏன் குழந்தைன்னு சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் வேணா ஆச்சரியப்பட போறது இல்ல. உனக்கும் இந்த கெட்ட பேர் வந்திருக்காது. கெடுத்துட்டியடி. நீ எங்க மேல வச்சுக்கிற பாசத்துக்கும் பிரியத்துக்கும் நாங்க எப்படி கைமாறு செய்ய போறோம்னே தெரியல. ஆமா, இவ கைமாறு செய்வான் எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காங்க. பொடி அறிவு கட்டவளை. ராஜா, என் ராஜா எல்லாம் கண்ணுல அழாதுமா. அம்மா இப்ப வந்துருந்தா ராஜா, சொல்ல கண்ணுல ராஜா கண்ணுலமா அழ. எங்க போயிட்ட? குழந்தை பசியில அழுதுல. குழந்தை தூங்குதுன்னு தண்ணி கொண்டாட போனேன்டி. இந்த அப்படி தண்ணி கொண்டாட என்னால முடியும், குழந்தை பசி போக்க என்னால முடியுமா? பாலை கொடு. தண்ணி கொண்டாட. அண்ணாத்த, அது வந்து அம்மா பாலு. சுக்கு காப்பி விக்கிறவளை நம்பின அளவுக்கு கூட நீ என்ன நம்பலையேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. என்ன தப்பா எடுத்துக்காத அண்ணாத்த. எங்க அம்மா மேல நீ ரொம்ப மரியாதை வச்சுக்கிற. அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சதுன்னா உன்னால தாங்கிக்க முடியாது. அதனாலதான் மறைச்சிட்டேன். என்கிட்ட மட்டும் நீ இந்த விஷயத்த சொல்லி இருந்தன்னா ஒரு பையன் உன்னை கேவலமா பேச விட்டுருக்க மாட்டேன். அந்த வைத்தியனை தான் காரி துப்ப வச்சிருப்பேன். வைத்தியர் விஷயம்
உனக்கு எப்படி? இப்பவே இதுக்கு ஒரு முடிவு பண்றேன். அண்ணாத்த, இந்த விஷயத்துல நீ கொஞ்சம் ஆத்திரப்படாம இருந்தாத்தா அந்த வைத்தியனை வச்சு ஊரறிய எங்க அம்மா கழுத்துல தாலி கட்ட வைக்க முடியும்.